வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது டெட்டுக்கு உண்டான ஜிகே, அதாவது பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு எல்லாமே ஒரு வீடியோவாக புதுசாக ஒரு வீடியோவாக ஒன்று க்ரியேட் பண்ணி இன்றைக்கி போட போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் தான் பரீட்சைக்கு இருக்குது. மிஸ் பண்ணாத இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக டெட்டில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு கேட்டானா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்போ நிர்ணய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சிர்கா. அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சிர்கா. அடுத்து பாருங்க, தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முகப்புரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்க, இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஆந்திரா. ஆன்சர் டி, ஆந்திரா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. சம ஊதிய சட்டம் அதாவது ஆண் பெண் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அப்போ சம ஊதியம் சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1976. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத உலோகம் எது அப்படின்னா இரும்பு. அப்போ சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு. அடுத்து பாருங்க, அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இல்ட்மிஸு. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் இல்ட்மிஸு. அடுத்து பாருங்க, 8வது கொஸ்டின், தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1565. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம். ஓகேங்களா? வைசாலி. வைசாலி. முதல் மாநாடு எங்கன்னா ராஜகிரகம், 2வது மாநாடு வைசாலி, 3வது மாநாடு பாடலிபுத்திரம், 4வது மாநாடு ஓகேங்களா ஜம்மு காஷ்மீரில் குண்டலவனம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. அப்போ 2வது புத்த சமய மாநாடு வைசாலியில் நடந்தது. அப்போ முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா ராஜகிரகம், 2வது வைசாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர். அப்போ புத்த மதம் ஓகேங்களா 4 மாநாடு நடந்தது. அந்த 4 மாநாட்டில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறான்? 2வது புத்த மாநாடு கேட்டிருக்கிறான் வைசாலி. அப்போ முதல் புத்த மாநாடு ராஜகிரகம், 2 வைசாலி, 3 பாடலிபுத்திரம், 4 காஷ்மீர். காஷ்மீரில் குண்டலவனம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. குண்டலவனங்கிற இடத்துல நடந்தது. அடுத்தது, டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு. 1602. அடுத்து பாருங்க, மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறுகிறது? எந்த கிழமையில் ஓகேங்களா மக்கள் குறை தீர்க்கும் நாள் நடந்ததான்? ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை தான் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுகிறது. அடுத்து பாருங்க, ஊர் சட்டமன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது 6 முறை நடைபெறுகிறது. இது பழைய புக்கில் இருந்து எடுத்துருக்காங்க. தற்போது எத்தனை முறை? 6 முறைன்னு எடுத்திருக்கு. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது. ஓகேங்களா? பழைய புக்கில் 4ன்னு இருக்குது. இப்போ தற்போது 6 முறை ஊர்மன்ற கூட்டங்கள், அதாவது கிராம சபை கூட்டங்கள் 6 முறை நடைபெறுகிறது. அடுத்தது, ஐநா தினம் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுனா அக்டோபர் 24. அடுத்து பாருங்கன்னா,
ஈரான் ஈராக் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? 1988. 1988. பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது? இந்தியா. பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது அப்படின்னா இந்தியா. சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்து விண்கலத்துக்கு பெயர் என்ன? சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்து விண்கலத்தின் பெயர் என்ன? லூனா 3. என்னது? லூனா 3 அப்படிங்கிறதான் சந்திரனுடைய மறுபக்கத்தை படம் எடுத்த செயற்கைக்கோள். அடுத்து பாருங்க, உலகின் நீண்ட முதல் கடற்கரை. உலகின் நீண்ட முதல் கடற்கரை எதுனா மியாமி கடற்கரை. ஒரு தீர்க்கக்கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்கக்கோட்டைக்கு செல்ல ஓகேங்களா நேரம் கால அளவு. அப்போ ஒரு சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கக்கோட்டிலிருந்து இன்னொரு தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்தீங்கன்னா 4 நிமிடம். அப்போ சூரிய ஒளி ஒரு தீர்க்கக்கோட்டிலிருந்து இன்னொரு தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடம். அப்போ தீர்க்கக்கோடுனா என்ன அப்படின்னா வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோடு. ஓகேங்களா, வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோடுக்கு தான் தீர்க்கக்கோடு. அப்போ கிழக்கு மேற்காக வரையக்கூடிய கற்பனை கோடுக்கு அச்சக்கோடு. அப்போ வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோடுக்கு பேர் தான் தீர்க்கக்கோடு. அப்போ கிழக்கு மேற்காக வரையக்கூடிய கோடுக்கு அச்சக்கோடு. அப்போ இந்த தீர்க்கக்கோடு ஒரு தீர்க்கக்கோடிலிருந்து இன்னொரு தீர்க்கக்கோட்டை கடக்க சூரிய ஒளி எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நிமிடம் எடுத்துக்குது. ஓகேங்களா, 4 நிமிடம் எடுத்துக்குது. அடுத்து 19வது கொஸ்டின், புவிக்கருவியின் வெப்பநிலை எவ்வளவு? புவிக்கருவினுடைய வெப்பநிலை ஓகேங்களா உட்கருவில் பார்த்தீங்கன்னா 5000 டிகிரி இருக்குது. ஓகேங்களா, எவ்வளவு? 5000 டிகிரி உட்புறத்தில். வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் 14 டிகிரி செல்சியஸ். அப்போ புவியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ், புவியின் உட்பரப்பு வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்கள், சம இரவு பகல் நேரத்தை கொண்டாடும் நாள். அப்போ சம இரவு சமப்பகல் எப்போனா மார்ச் 21, செப்டம்பர் 23. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 தான் சம இரவு சமப்பகல். அடுத்து பாருங்கள், நவீன பொருளாதாரத்தின் தந்தை J.M. கின்ஸ். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். ஓகேங்களா, வெறும் பொருளாதாரத்தின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித்து. இங்கே பாருங்கள், நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா J.M. கின்ஸ். அடுத்து பாருங்கள், 22வது கொஸ்டின், சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளதுன்னா அமெரிக்காவில் அதிகமாக உள்ளது. சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 23, இந்தியா பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா உதயகுமார். எப்போனா 2010. திட்டக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1950 மார்ச் 15. அப்போ திட்டக்குழு எப்போ உருவானது? 1950 மார்ச் 15. தமிழ்நாட்டில் வாட் வரி எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2007. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலை, அதாவது உயர்ந்த மலை அல்லது உயர்ந்த சிகரம் ஆனைமலை. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலை எதுனா ஆனைமலை. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? கல்லணை. தமிழ்நாட்டின் ஓகேங்களா மிக பழமையான அணை கல்லணை. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு? 1882. அடுத்து பார்த்தீங்கன்னா, நந்தா தேவி உயிர்கோள காப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2004. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம்
தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடியது தஞ்சாவூர். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் எது? இப்போ மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். அடுத்து பாருங்கள், ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா. ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எதுனா மானஸ் தேசிய பூங்கா. அசாமில் இருக்குது மானஸ் தேசிய பூங்கா. அடுத்து 33, இந்தியாவின் 27வது மாநிலம் உத்தரகாண்ட். இந்தியாவின் 27வது மாநிலம் எது? உத்தரகாண்ட். போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்திறங்கிய மாநிலம். அப்போ போர்ச்சுகீசியர்கள் தான் ஓகேங்களா இந்தியாவிற்கு முதல்ல வந்தாங்க. அவங்க வந்து இறங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளாவில் கோழிக்கோடு. கேரளாவில் கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல வந்து இறங்கினாங்க. அப்போ போர்ச்சுகீஸுகள் முதலில் வந்து இறங்கிய மாநிலம் கேரளாவில் கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி எங்குள்ளது? ஓகேங்களா, இந்திய ரிசர்வ் வங்கி மகாராஷ்டிராவில் மும்பை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. மகாராஷ்டிராவில் மும்பைங்கிற இடத்துல இருக்குது. அப்போ ரிசர்வ் வங்கி எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1935. சட்டம் பார்த்தீங்கன்னா 1934 தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. ரிசர்வ் வங்கி சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 36, டைனமைட்டை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் நோபல். இவருடைய நினைவாக தான் உலக அளவில் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஆல்பர்ட் நோபல் தான் டைனமைட்டை கண்டுபிடித்தவர். அடுத்தது வைட்டமின் B12. வைட்டமினின் B12 வேதிப்பெயர், வைட்டமின் 12 வேதிப்பெயர் சைனோகோபாலமின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க, தொண்டை வலியை ஏற்படுத்தும் பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யார்? கேரள புத்திரர்கள் என அழைக்கப்படுபவர் சேரர். அடிப்படை உரிமை பெறப்படும் நாடு. அப்போ அடிப்படை உரிமை பெறப்படும் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. அடிப்படை உரிமை எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். அடுத்து பாருங்கள், மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் யார்? மைக்கேல் பாரடே. ஆன்சர் பி, மைக்கேல் பாரடே. மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் மைக்கேல் பாரடே. அடுத்து பாருங்கள், ஊசல் கடிகாரத்தை உருவாக்கியவர் கிறிஸ்டியன் ஹைசன்ஸ். மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். வேதியியலின் தந்தை யார்? வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 45, பித்த நீரில் உள்ள அமிலம் எது? கோலிக் அமிலம். பித்த நீரில் உள்ள அமிலம் கோலிக் அமிலம். தீப்பற்றாத மரம் எது? செம்மரம். வைட்டமின் B குறைவால் குறைவால் ஏற்படும் நோய் எது? பெரிபெரி நோய். வைட்டமின் B குறைவால் ஏற்படும் நோய் பெரிபெரி நோய். பிரியோபைட்டாக்களுக்கு எடுத்துக்காட்டு ரெக்ஸையா. அடுத்து பாருங்க, செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கூக். அடுத்து பாருங்க, 50வது கொஸ்டின் நம்பர் 50, HIV வைரஸை கண்டுபிடித்தவர் HIV என்னும் எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கேலே என்பவர் தான் HIV வைரஸை கண்டுபிடித்தவர். அடுத்து பாருங்க, டெஸ்ட் நம்பர் 2. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக் குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு உருவாக மொத்தம் எவ்வளவு செலவானது? 64 லட்சம். முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின்
திறவுகோல் என்று கூறியவர் எர்னஸ்ட் பர்கர். முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் எர்னஸ்ட் பர்கர். மாநில சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? மாநிலங்களின் சீரமைப்பிற்காக அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எஸ்கே தார் குழு. எஸ்கே தார் கமிட்டி. இரட்டை குடியுரிமை உள்ள நாடு அமெரிக்கா. முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது? செம்பு. முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு. சிந்து சமவெளி அகழ்வாராய்வின் மேற்கொண்ட ஆண்டு 1921 தான் ஹராப்பா நாகரிகத்தை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது, மிகவும் பழமையான வேதம் எனப்படுவது ரிக்வேதம். மிகவும் பழமையான வேதம் ரிக்வேதம். அடுத்து பாருங்க, ஓகேங்களா? சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கர் பார்சவநாதர். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். ஆதிநாதர் என்பவர் தான் முதல் தீர்த்தங்கர். அப்போ சமண சமயத்தின் முதல் தீர்த்தகர் ஆதிநாதர், 23வது தீர்த்தங்கரர் பார்சவநாதர், 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். அடுத்து 10வது கொஸ்டின். சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 2001. உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. டாக்டர் முத்துலட்சுமி பிறந்த தினம் 1886 ஜூலை 30. ஐக்கிய நாடு அவை சாசனத்தின் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? 50 நாடுகள் கையெழுத்திட்டன. ஐக்கிய சபை எந்த ஆண்டு பொன்விழா கொண்டாடியது? ஐநா சபை எந்த ஆண்டு பொன்விழா கொண்டாடியது? 1995. அடுத்து பாருங்க, 15வது கொஸ்டின். பஞ்சசீல கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா நேரு. ஜவஹர்லால் நேரு தான் பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தார். அடுத்தது, புளோட்டோ தனது கோள் என்ற தகுதியை இழந்த ஆண்டு. ஓகேங்களா? அப்போ கோள்கள் மொத்தம் 9 இருக்குது. அதில் கடைசி 9வது கோள் புளோட்டோ தன்னுடைய கோள் தகுதியை இழந்த ஆண்டு 2006. 2006 முதல் புளோட்டோ குள்ளக்கோள்னு அறிவிச்சிட்டாங்க. என்ன கோடு? குள்ளக்கோள். அப்போ கோள் என்ற தகுதியை இழந்த ஆண்டு 2006. சியாலின் சராசரி ஆழம். சியால் அப்படிங்கிறதுனா SIAL. சிலிக்கானோ அலுமினியமோ. ஓகேங்களா? சராசரி ஆழம் எவ்வளோ இடத்துல இருக்குன்னா 20 கிலோமீட்டர். இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ உயரம் உயர்கிறது? இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் 5 மில்லிமீட்டர் உயர்கிறது. எவ்வளவு? 5 மில்லிமீட்டர் உயர்கிறது. தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? சென்னையில் பெரம்பூரில் ICF, அதாவது இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி. இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் பெரம்பலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பெரம்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி இருக்குது. உலக அளவில் ரயில் போக்குவரத்தில் 2வது இடம் வகித்த நாடு இந்தியா. உலக அளவில் ரயில் போக்குவரத்தில் 2வது இடத்தை வகித்த நாடு இந்தியா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. தேசிய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர். தேசிய திட்டக்குழுவின் தலைவர். பாருங்க, தேசிய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். பசுமை புரட்சி இந்தியாவில் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? பசுமை புரட்சி இந்தியாவில் 1967 ஆரம்பிக்கப்பட்டது. கருப்பு புரட்சி என்பது பெட்ரோல். வாட்டு வரியை அறிமுகம் செய்த
நாடு எது? பிரான்ஸு. வாட்டு வரியை அறிமுகம் செய்த நாடு எதுனா பிரான்ஸு. அடுத்து பாருங்க, மக்கள் தொகை பெரும் பிளவு எந்த ஆண்டு? மக்கள் தொகை பெரும் பிளவு எந்த ஆண்டு? 1921. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் எது? கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் எதுனா சேர்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் சேர்வராயன் மலை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 27. கொஸ்டின் நம்பர் 27. பல்லுயிரின பரவல் சட்டம் எந்த ஆண்டு? பல்லுயிரின பரவல் சட்டம் எந்த ஆண்டு? 2002. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. அடுத்து பாருங்க, மல்பெரி செடி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? மல்பெரி செடி வளர்ப்பு முறையின் பெயர் அப்படின்னா மோரி கல்ச்சர். இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் அமைக்கப்பட்ட ஆண்டு 1960. இந்தியாவின் எழுத்தறிவு குறைந்த மாநிலம். இந்தியாவில் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் எதுனா பீகார். இந்தியாவின் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் பீகார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 32. ஜிம் கார்ட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்டு. தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்டு. ஒடிசாவின் துயரம் மகாநதி. இந்தியாவின் 25வது மாநிலம் எது? கோவா. 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய ஆண்டு 2002லேருந்து 2007 வரைக்கும் 10வது ஐந்தாண்டு திட்டம். விமானங்களின் பறக்கும் உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படும் மீட்டர் அல்டிமீட்டர். விமானங்களின் பறக்கும் உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படும் மீட்டர் அல்டிமீட்டர். அடுத்து வரைக்கும் 37வது கொஸ்டின். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்கில். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்கில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 38வது கொஸ்டின். மின்காந்த விளைவுகளை கண்டுபிடித்தவர் ஒயர்ஸ்டெட். மின்காந்த விளைவுகளை கண்டுபிடித்தவர் ஒயர்ஸ்டெட். வைட்டமின் கேவின் வேதிபெயர் பைலோ குயினின். அடுத்து பாருங்க, அரபிக்கடலின் அரசி எது? அரபிக்கடலின் அரசி கொச்சி. அப்போ அரபிக்கடலுடைய அரசியை எது? கொச்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்கான். ஓகேங்களா, அதனால் நல்லா பார்த்துக்கோ. அரபிக்கடலின் அரசி கொச்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. அப்போ பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். சிட்டுக்குருவி அடுத்து பாருங்க, காட்டுக்கு போகுது. அடுத்தது தண்ணி குடிக்குது. அடுத்தது வானிலை மாற்றம். அடுத்தது காச நோய். இப்போ பாருங்கள், சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது, தண்ணி குடிக்குது, வானிலை மாற்றம், காச நோய். அப்போ 21, 22, 23, 24. அப்போ மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 காடுகள் தினம். மார்ச் 22 தண்ணீர் தினம். மார்ச் 23 வானிலை தினம். மார்ச் 24 காசநோய் தினம். அப்போ என்ன கேட்குறான்? உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. அடுத்து பாருங்கள், தனிசுழி வெப்பநிலை எவ்வளவு? -273 டிகிரி சி. அப்போ தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளவு? -273 டிகிரி செல்சியஸ். அப்போ தனிச்சுழி வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் யுரேனியம் 235 தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம். வெர்னியரின்
மீச்சிறு அளவு எவ்வளவு? 0.01 சென்டிமீட்டர். வெர்னியரின் மீச்சுற்றளவு எவ்வளவு? மிக சிறிய அளவு தான், 0.01 சென்டிமீட்டர். அடுத்தது, கொழுப்பில் உள்ள அமிலம் எது? ஸ்டீயரிக் அமிலம். ஸ்டீயரிக் அமிலம். கொழுப்பில் உள்ள அமிலம் ஸ்டீயரிக் அமிலம். இரத்தத்தில் pH-னுடைய மதிப்பு. இரத்தத்தில் pH-னுடைய மதிப்பு 7.3 இன்ட்டு 7.5 வரை. ரத்தத்தில் pH-னுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 7.3லேருந்து 7.5 வரை ரத்தத்தில் pH-னுடைய மதிப்பு இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் RH விட்டாக்கர். எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1969. ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் RH விட்டாக்கர். எப்போ கண்டுபிடிச்சாரு? 1969. பட்டாணியின் இருபெயர் பெயர். பட்டாணியின் இரு சொற்பெயர் பைசம் சட்டைவம். அப்போ பட்டாணியினுடைய இரு சொற்பெயருட்டு பெயர் பைசம் சட்டைவம். செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர். செல்லின் உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் பிரவுன். செல்லினுடைய உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் பிரவுன். எண்டோ பிளாச வலை. எண்டோ பிளாசிக் வலைப்பின்னல் எப்போது பெயரிடப்பட்டது? எண்டோ பிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்று எப்போது பெயரிட்டார்? 1952. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து. அப்போ தேசிய நெருக்கடி 352. இது மாநில நெருக்கடி. இது மாநில நெருக்கடி. மாநில நெருக்கடி எது? 356. 360 நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடி. இப்போ பாருங்கள் கொஷின், தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து 352. இது பாருங்கள் 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. அப்போ இந்த கொஷினுக்கு தேசிய நெருக்கடி நிலைக்கு ஆன்சர் என்னன்னா 352. முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் ஆன்மா என்று கூறியவர். முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் அல்லது ஆன்மா என்று கூறியவர் தர்கஸ் தாஸ் பர்கர். இந்திய குடியுரிமை சட்டம். இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. 1955 இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் எது? பத்திரிகை அல்லது மீடியா, ஊடகம். அதை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் எதுனா பத்திரிகை அல்லது ஊடகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 86வது சட்டத்திருத்தம் 2002. 86வது சட்டத்திருத்தம் 2002. அடுத்தது, மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்த எந்த காலம்? மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம்? மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம் அப்படின்னா செம்பு கற்காலம். செம்பு கற்காலம். பஞ்சாப் மாநிலத்தில் இரும்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. அதாவது பார்த்தீங்கன்னா கராச்சி வரை, லாகூர்லேருந்து கராச்சி வரை, லாகூர் டு கராச்சி வரை. அப்போ ஆங்கிலேயர்கள் 1856 தான் முதல் இரும்பு பாதையை போட்டாங்க. அடுத்து பாருங்க, சந்தேரி போர். சந்தேரி போர் நடந்தது 1528. 1528. இது கன்பா போர். கன்பா போர். இது சந்தேரி போர். இது கோக்ரா போர். கோக்ரா போர். அதாவது பாபர் ஓகேங்களா ஒரு 4 போர் கொண்டாடுவார். அதில் முதல் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர். முதல் பானிபட் போர் 1526 நினைக்கிறேன். இது 27 கன்பா போர், சந்தேரி போர், கோக்ரா போர். 1530 பாபர் இறந்துருவார். பாபர் இறப்பு.
அடுத்தது நாதர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு. நாதர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு 1739. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு காலத்தில் தான் முறையான மக்கள் தொகை எடுக்கப்பட்டது. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார்? தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி. ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை? ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் 193. சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? 1956. 56 தான் தேசியமயமாக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், ஓகேங்களா, சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூயஸ் கால்வாயிலிருந்து ஓகேங்களா உள்ளே போகிறப்பையும் வெளியே வரப்பையும் ஒரு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது தேசியமயமாக்கப்பட்ட பிறகு யாருமே வரி கட்டலை. ஓகேங்களா, அது எப்போ அப்படின்னா 1956. அப்போ சூயஸ் கால்வாய் திறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி எப்போ பிறந்தார்? 1869 பிறந்தார். காந்தி எப்போ பிறந்தார்? 1869 பிறந்தார். அப்போ தான் சூயஸ் கால்வாய் திறப்பு. அப்போ காந்தி பிறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு. எப்போ தேசியமயமாக்கப்பட்டது? 1956. தேசியமயமாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா எகிப்து அரசர் நாசர். ஓகேங்களா, தேசியமயமாக்கிய அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா எகிப்து அரசர் நாசர். அப்போ சூயஸ் கால்வாய் திறப்பு 1869, தேசியமயமாக்கப்பட்டது 1956. ஓகேங்களா, இது செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையே உள்ளது. அப்போ ஐரோப்பா கண்டத்திலேருந்து வந்தவங்க ஆப்பிரிக்கா போய் சுற்றி வந்தாங்க. அதனால் 4856 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கு. 4856 கிலோமீட்டர் தூரம் குறைவு. அப்போ ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்தால் ஓகேங்களா ரொம்ப நேரம் ஆகும். தென்சீன கடலுக்கும் ஓகேங்களா மத்திய தரைக்கடலையும் உடச்சி ரெண்டாக வந்தது தான் சூயஸ் கால்வாய். அதனால் அங்கே ஐரோப்பா கண்டத்திலேருந்து வரவங்களுடைய தூரம் எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னா 4856 கிலோமீட்டர் தூரம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது அதிக அளவில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு. ஓகேங்களா, அதிக அளவில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு இந்தியா. அடுத்து பாருங்கள், விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு? விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1856 தான் விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. விதவை மறுமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1856. தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது? வியாழன். தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் வியாழன். பாருங்கள், ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு 111 கிலோமீட்டர். அச்சக்கோடு என்பது என்ன? கிழக்கு மேற்காக வரையக்கூடிய கற்பனை கோடு. கிழக்கு மேற்காக வரையக்கூடிய கற்பனை கோடுக்கு இந்த அச்சக்கோட்டுக்கும் இடையே உள்ள தொலைவு தான் 111 கிலோமீட்டர். அல்லது தீர்க்கக்கோடுக்கும் இன்னொரு தீர்க்கக்கோடுக்கும் இடையே உள்ள தொலைவு இதே தான் 111 கிலோமீட்டர். அப்போ ஒரு அச்சக்கோட்டுக்கு இன்னொரு அச்சக்கோட்டுக்கு இடையே உள்ள தொலைவு 111 கிலோமீட்டர். அதே தீர்க்கக்கோடுன்னு கேட்டாலும் ஒரு தீர்க்கக்கோடுக்கும் இன்னொரு தீர்க்கக்கோடுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோன்னு கேட்டாங்களாவும் 111 கிலோமீட்டர். இந்த அச்சக்கோட்டை தீர்க்கக்கோட்டை வரைந்தவர் யாருன்னா டாலமி என்பவர் தான் இந்த அச்சக்கோட்டை தீர்க்கக்கோட்டை வரைஞ்சவர். எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்டாங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். எந்த நாடு? கிரேக்க நாட்டை சார்ந்தவர். இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. அப்போ அச்சக்கோடு தீர்க்கக்கோடினுடைய பலன் என்ன அப்படின்னா, தீர்க்கக்கோடு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நேரத்தை கணக்கெடுக்க. நேரம். ஓகேங்களா, அச்சக்கோடு எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா டிகிரி, அதாவது பார்த்திங்கன்னா வெப்பநிலையை கணக்கெடுக்க. அப்போ ரெண்டினுடைய பலனும் எதுனா ஓகேங்களா புவிமய கோடு, புவியின் மேலு வரையக்கூடிய அச்சக்கோட்டை தீர்க்கக்கோடை வரைந்தவர் தான் டாலமி. அவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர்.
எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்டானா 2ஆம் நூற்றாண்டு. தீர்க்கக்கோடினுடைய பயன் என்னன்னா நேரத்தை கணக்கிட பயன்படுகிறது. அச்சுக்கோடு எதுக்கு பயன்படுதுன்னா டிகிரி, ஓகேங்களா, அதாவது வெப்பநிலையை கண்டறிய உதவுது. அடுத்த கொஷின் நம்பர் 18. கொஷின் நம்பர் 18. கவசமானது ஓகேங்களா புவியின் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? கவசம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 83% இடத்தை பிடிச்சிக்குது. பி அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது? அப்போ பி அலைகள் 8 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. நாகரிகத்தின் தொட்டில் என விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. நமது நாட்டின் வருவாய் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? 40%. கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? 2011 தான் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. அடுத்து கொஷின் நம்பர் 23. ரிசர்வ் வங்கி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? 1935. ரிசர்வ் வங்கி 1935. முதல் ஊதிய குழுவின் தலைவர் எஸ் வரதாச்சாரியா தான் முதல் ஊதிய குழுவின் தலைவர். இந்திய பொருளாதாரத்தின் முக்கியம் வாய்ந்த ஆண்டு எது? முக்கியம் வாய்ந்த ஆண்டு 1991. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991. மலைகளின் இளவரசி எது? மலைகளின் இளவரசி வால்பாறை. ஓகேங்களா, இது மலைகளின் ராணி. இது ஏழைகளின் ஊட்டி. எது ஏழைகளின் ஊட்டி? ஏற்காடு. மலைகளின் ராணி ஊட்டி, மலைகளின் இளவரசி ஓகேங்களா வால்பாறை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அணை எது? மேட்டூர் அணை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? மேட்டூர். மூக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் நீலகிரி. தேனீ வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? எபிகல்ச்சர். தேனீ வளர்க்கும் முறையின் பெயர் என்னன்னா எபிகல்ச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து டேஸ் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. தமிழக போக்குவரத்து எத்தனை கோட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்கன்னா 6 கோட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் 26வது மாநிலம் சத்தீஸ்கர். முதல் 5 ஆண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் கோரல் டோமர். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 1955 வரை. அந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை மாதிரியை உருவாக்கியவர் யாருன்னா கோரல் டோமர். அடுத்தது நேரடி வரி என்பது நிலவரி. இந்திய கடற்படை அகாடமிக் உள்ள இடம் எது? கொச்சி. இந்திய கடற்படை அகாடமிக் உள்ள இடம் கொச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் கட்டாக். அப்போ இந்தியாவிலேயே மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் கட்டாக்கில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டினுடைய அரிசி ஆராய்ச்சி நிலையம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள ஆடுதுறையில் தான் ஓகேங்களா. தமிழ்நாட்டின் அரிசி ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறை. காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கும் திசையை தீர்மானிக்க பயன்படும் கருவி அனிமோமீட்டர் மூலம் தான் காற்றினுடைய வேகத்தை கண்டறியலாம். ஒளி மின் விளைவை கண்டுபிடித்தவர் அயன்ஸ்டீன். வைட்டமின் ஈயின் வேதிப்பெயர் டோகோபெரல். வைட்டமின் ஈயினுடைய வேதிப்பெயர் டோகோபெரல். கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது? கூட்டாட்சி முறை நம்ம கனடாவில் இருந்து தான் எடுத்தோம். கூட்டாட்சி முறை கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டோம். கூட்டாட்சி முறை எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க? கனடாவிலிருந்து. தென்னிந்தியாவின் ஸ்பா எது? குற்றாலம். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? நீரினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் 4180 JkG-1 K-1. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4180 JkG-1 K-1. அடுத்தது
கொஸ்டின் நம்பர் 42. இந்திய அணுக்கருவியலின் தந்தை. இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி பாபா. ஹோமி பாபா. ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம். ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம். அடுத்து பாருங்கள், பிஹெச்சின் மதிப்பை கண்டறிந்தவர் யார்? பிஹெச்சினுடைய மதிப்பை கண்டுபிடித்தவர் எஸ்பிஎல் சாரன்சன். பிஹெச்சின் மதிப்பை கண்டறிந்தவர் யார்? எஸ்பிஎல் சாரன்சன். மண்ணின் வேதிப்பெயர் என்ன? மண்ணின் வேதிப்பெயர் என்ன? சிலிக்கான் டை ஆக்சைடு. சிலிக்கான் டை ஆக்சைடு. சிலிக்கான் டை ஆக்சைடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. வெண்டைக்காயின் இரு சொற்பெயர். வெண்டைக்காயின் சொற்பெயர். வெண்டைக்காயின் இரு சொற்பெயர் எபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டம். எஸ்குலண்டம். எபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு அமோனியா சல்பேட். அமோனியா சல்பேட். அடுத்தது, புரோகேரியடிக் கொள்கையில் காணப்படும் ரைசோசோம்பு எவை? புரோகேரியடிக் செல்களில் காணப்படும் சைபோசோம். ஓகேங்களா? ரைபோசோம். ரைபோசோம். ரைபோசோம் எவை? 70 எஸ். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு 1931. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு 1931. முதுகெலும்பு தொடர் வடிவம். முதுகெலும்பு தொடரினுடைய வடிவம் எஸ் வடிவம். முதுகெலும்பு தொடரினுடைய வடிவம் எஸ் வடிவம். அடுத்தது 4வது டெஸ்ட்டு, தடுப்பு காவல் சட்டம் 1950 எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? 1969. மிக அதிக சட்டசபை இடங்கள் பெற்றுள்ள மாநிலம். சட்டசபை அதிக இடங்கள் பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி 76. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி 76. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது அல்லது கலைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா 1986. சட்ட மேலவை கலைத்தவர் யாருன்னா எம்ஜிஆர். நீண்ட காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தலைமை வகித்தவர் யார்? நீண்ட காலம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தலைமை வகித்தவர் யார்? ஒய்வி சந்திரசூட். ஒய்வி சந்திரசூட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. சிந்துச்சமொழி நாகரிகம் செழித்திருக்கும் காலம். சிந்துச்சமொழி நாகரிகம் செழித்திருந்த காலம் செம்பு காலம். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? கனிஷ்கர். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். முதல் தெரைன் போர். முதல் தெரைன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1991. 1999. கிபி 1191. முதல் தெரைன் போர் எப்போ நடந்தது? கிபி 1191. ராமானுஜரின் சீடர் யார்? ராமானந்தர். ராமானுஜருடைய சீடர் ராமானந்தர். அடுத்து பாருங்க, கன்வா போர் 1527. 1527 தான் கன்வா போர் நடைபெற்றது. அடுத்து 11வது கொஸ்டின், முதல் உலகப் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல் உலகப் போர் 1914 18 வரை. வெர்சல் உடன்படிக்கையின் கூட முடிஞ்சிடும். இது என்னது? வெர்சல் உடன்படிக்கை. உடன்படிக்கையின் மூலம் முதல் உலகப் போர் முடிஞ்சிடும். அப்போ முதல் உலகப் போர் எப்போ நடந்தது? 1914 18 வரை. அப்போ இரண்டாம் உலகப் போர் எப்போ நடந்தது? 1939 1945 வரை. அப்போ முதல் உலகப் போர் 1914 18 வரை. எப்போ நடந்தது? 1914 18 வரை முதல் உலகப் போர். முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்த உடன்படிக்கை வெர்சல் உடன்படிக்கை. இரண்டாவது உலகப் போர் 1939 1945 வரை. இது முடிவுக்கு வந்தது ஐநா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. ஐநாங்கிற அமைப்பு உருவாக்கி இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அடுத்தது கொஸ்டின் நம்பர், ஐநா தன் கொடியை விண்ணில் ஏந்த ஆண்டு. ஐநா கொடியை
விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்கவிடப்பட்டது? 1995. ஐநா தன் கொடியை விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்கவிடப்பட்டது அப்படின்னா 1995. குழந்தைகள் பணிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1949. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1951. ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம்? ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம்? 5 உறுப்பினர்களை அனுப்பலாம். புவியின் இரட்டை பிறவி அழைக்கப்படும் கோள். புவியினுடைய இரட்டை பிறவி என்று அழைக்கப்படும் கோள். புவியின் இரட்டை பிறவி என்று அழைக்கக்கூடிய கோள் வெள்ளி. புவியின் இரட்டை பிறவி என்று அழைக்கக்கூடிய கோள் வெள்ளி. புவியை கடலில் மிதக்கும் புவியை கடலில் மிதக்கும் கோளாக கருதியவர்கள். புவியை கடலில் மிதக்கும் கோளாக கருதியவர் எகிப்தியர்கள். ஆன்சர் சி, எகிப்தியர்கள். அடுத்து பாருங்க, ஜெட்டு விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது? ஜெட்டு விமானங்கள் பறக்கும் அடுக்கு படையடுக்கு. பான்சியா என்பதன் பொருள் என்ன? பான்சியா என்பதன் பொருள் என்ன? எல்லாம் நிலமும். மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் திரள் மேகம். மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் திரள் மேகம். பொருளாதாரத்திற்கு நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1988, 89. ஓகேங்களா? அப்போ பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். இதுவரை எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் முடிவு பெற்றது? 12 5 ஆண்டு திட்டம். 12 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சிருக்கு. அடுத்து 23. தற்போதுள்ள தேசியமயமாக்கப்பட்டுள்ள வங்கிகள் ஓகேங்களா? மொத்தம் 19 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. சந்திராயன் 1 எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டது? 2008 தான் சந்திராயன் 1 விண்ணில் ஏவப்பட்டது. மக்கள் தொகை கோட்பாட்டை பற்றி கூறியவர் யார்? மக்கள் தொகை கோட்பாட்டை பற்றி கூறியவர் மால்தாஸ். யார்? மால்தாஸ். நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2003. அடுத்து பாருங்க, பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது? பைரைட் கிடைக்கும் மாவட்டம் விழுப்புரம். அடுத்து பாருங்க, 28வது கொஸ்டின். கனரக வாகன தொழிற்சாலை உள்ள இடம். கனரகனா ஓகேங்களா? இராணுவம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எங்கே? HVFன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? HVF ஆவடியில் இருக்குது ஓகேங்களா? ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடியில் இருக்குது. HVF ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? ஓகேங்களா? ஆவடியில் இருக்குது. கனரக தொழிற்சாலை உள்ள இடம். தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS அதிகாரி திலகவதி. தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS அதிகாரி யார்? திலகவதி. தமிழ்நாட்டின் புனித பூமி எது? தமிழ்நாட்டினுடைய புனித பூமி ராமநாதபுரம். ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம். ஆண் பெண் விகிதம் அதிகமாக இருக்குது, அதாவது பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது கேரளா. ஓகேங்களா? கேரளாவில் தான் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது. திரிபுராவின் தலைநகர் எது? திரிபுராவின் தலைநகர் அகர்தலா. அடுத்தது, இந்தியன் மிலிட்ரி அகாடமிக் எங்குள்ளது? இந்தியன் மிலிட்ரி அகாடமிக் எங்குள்ளது? டேராடூன். இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மும்பை. இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மும்பை. இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி எங்குள்ளது? மும்பை. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது? எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவனந்தபுரம். பொற்கோயில் நகரம், அதாவது தங்க கோயில் நகரம் எங்கே இருக்குது? அமிர்தசரஸ். கிண்டி தேசிய பூங்கா எங்குள்ளது? கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் உள்ளது. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு நார்வே. அணுக்கரு கொள்கையை கண்டுபிடித்தவர் யார்? ஜான் டால்டன்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. பச்சையத்தில் காணப்படும் உலோகம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீசியம். மெக்னீசியம். நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம்? நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம்னா 13.6 மடங்கு. 13.6 மடங்கு. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர்/வினாடி². மின் ஆற்றலை இயக்கும் ஆற்றலாக மாறுவது. மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது எதுனா மின் விசிறி. மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது எது? மின் விசிறி. சிவப்பு லிட்மஸ் தாளை நீல லிட்மஸாக மாற்றுவது எது அப்படின்னா காரம். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது காரம். லிட்மஸாக மாற்றுவது காரம். உலோகங்களின் ராஜா என அழைக்கப்படுவது இரும்பு. உலோகங்களின் ராஜா எனப்படுவது இரும்பு. ரயில் படுக்கைகள் படகுகள் தயாரிக்க பயன்படும் மரம் பைன் மரம். ரயில் படுக்கைகள் படகுகள் தயாரிக்க பயன்படும் மரம் பைன் மரம். அது பாருங்க, ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு, ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கசக்குட்டா. ஆஞ்சோஸ்பெர்மாவுக்கு எடுத்துக்காட்டு புல். கரப்பாம்பூச்சியின் இரு சொல் பெயர். பெரிப்ளோப்ளாட்டோ அமெரிக்கா. பெரிப்ளோனோட்டா அமெரிக்கானா. பெரிப்ளோட்டோனோ அமெரிக்கா கரப்பாம்பூச்சியின் இரு பெயர். உருளை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ். அடுத்து பாருங்க, டெஸ்ட் நம்பர் 5. தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்கப்பட்டது? தேசிய கீதம் 1950 ஜனவரி 24. அடுத்து பாருங்க, அலுவல் மொழிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1963 தான் அலுவல் மொழிச்சட்டம் இயற்றப்பட்டது. மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் நேரு. நடமாடும் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஹரியானா. மண்டல் கமிஷன் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1979. 1979 மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, அம்பாயனா படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? அம்பாயனா படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1623. 1623 தான் அம்பாயனா படுகொலை நடைபெற்றது. அடுத்து பாருங்க, இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு வர காரணமான உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வில்லியம் பெண்டிங். வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டதுன்னா லெப்டன் பிரபுடைய காலம். வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? லெப்டன் பிரபு. பெண்கள் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1856 58 தான் கொண்டு வரப்பட்டது. விதவை மறுமண சட்டம் 1856 தொடங்கி 1858 தான் ஃபுல்லாக செயல்படுத்தப்பட்டது. அடுத்து 11வது, பொது செயலின் பதிவு காலம். பொது செயலியின் பதிவு காலம் 5 ஆண்டு. ஐநாவில் கடைசியாக சேர்ந்த நாடு தெற்கு சூடான். ஐநாவில் கடைசியாக சேர்ந்த நாடு தெற்கு சூடான். கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1992. 1992 தான் கரும்பலகை திட்டம் கொண்டு வந்தாங்க. சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னா 1978 தான் சர்வதேச பெண்கள் ஆண்டு. இந்தியாவின் தேசிய மொழிகள் எத்தனை? இந்தியாவின் தேசிய மொழிகள் 22. அடுத்து 16வது கொஸ்டின், சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது? 2004 டிசம்பர் 24 தான் சுனாமி ஏற்பட்டது. சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது? 2004 டிசம்பர் 26. அதிக போக்குவரத்து நிறைந்த கடல் எது? அதிக
போக்குவரத்து நிறைந்த கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். ஆன்சர் ஏ, அட்லாண்டிக் பெருங்கடல் தான் அதிக போக்குவரத்து நடைபெறக்கூடிய கடல்கள். தமிழ்நாட்டில் பெல்லு BHEL பெல்லு நிறுவனம் எங்குள்ளது? திருச்சி. தந்தி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? தந்தி 1844 தான் தந்தி கண்டுபிடிக்கப்பட்டது. உலக மக்கள் தொகையில் எந்த ஆண்டு மில்லியனை எட்டியது? 1804. உலக மக்கள் தொகை எந்த ஆண்டு 1 பில்லியனை எட்டியது? 1804. தேசிய பாரம்பரிய விலங்கு யானை எப்போ கொண்டு வந்தானா? 2010 முதல் தேசிய பாரம்பரிய விலங்காக யானை அறிவிக்கப்பட்டது. இரண்டு தலைநகரங்களை உடைய மாநிலம் ஜம்மு காஷ்மீர். அப்போ ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் 2 தலைநகரம் உடைய மாநிலம். 2 தலைநகரம் உடைய மாநிலம் ஜம்மு காஷ்மீர். கிருஷ்ணா நதி உருவாகும் இடம் எது? கிருஷ்ணா நதி உருவாகும் இடம். கிருஷ்ணா நதி எங்கே உருவாகுது? மகாபலிபுரஸ் குன்று. மகாபலிபுரஸ் குன்று. மகாபலேஸ்வரர் குன்று. மகாபலீஸ்வரர் குன்றில் தான் கிருஷ்ணா நதி உருவாகிறது. 11வது ஐந்தாண்டு திட்டத்தை மாதிரியை உருவாக்கியவர் சி ரங்கராஜன். சி ரங்கராஜன். இந்தியாவில் விமானம் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம். இந்தியாவில் இந்தியாவின் விவசாய ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம். இந்தியாவில் விவசாய ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் புதுடெல்லி. வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி. வளிமண்டலத்தை அளக்க பயன்படும் கருவி பாராமீட்டர். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்கில். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்கில். வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய். வைட்டமின் B குறைபாட்டால் ஏற்படும் நோய் பெரிபெரி நோய். பெரிபெரி நோய். அடுத்தது அரசியல் சட்ட திருத்தம் முறை பெறப்பட்ட நாடு. அப்போ அரசியல் சட்ட திருத்தம் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அரசியல் சட்ட திருத்தம் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா தென் ஆப்பிரிக்கா. இந்தியாவின் கோயில் நகரம். இந்தியாவின் கோயில் நகரம் எதுனா புவனேஸ்வர். இந்தியாவின் கோயில் நகரம் புவனேஸ்வர். வெர்னியரின் மீச்சிட்டளவு எவ்வளவு? 0.01 சென்டிமீட்டர். நிலவில் ஈர்ப்பு விசையை புவியின் ஈர்ப்பு விசை விட எவ்வளவு குறைவு? 6 மடங்கு. எவ்வளவு? 6 மடங்கு. அப்போ இங்கே நம்ம 60 கிலோ இருந்தோமா, நிலவில் 6 கிலோ தான் இருக்கும். ஓகேங்களா? நிலவில் 6 கிலோ தான் இருக்கும். அடுத்தது நிலவின் மண்ணில் நீர் மூலக்கூறு இருப்பதை கண்டறிவது எது? நிலவில் மண்ணில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது எது? சந்திராயன் 1 தான் கண்டறிஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. திடப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? அது பார்த்தீங்கன்னா திடப்பொருள் டைரக்டாக வாயு பொருளாக மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? பதங்கமாதல். அப்போ திடப்பொருள் டைரக்டாக வாயு நிலைக்கு மாறிச்சுன்னா அதுக்கு பேர் பதங்கமாதல். வெப்பத்தை அதிகம் உட்கவரும் நிறம். வெப்பத்தை அதிகமாக உட்கருவது கருப்பு. காப்பியில் உள்ள அமிலம் டானிக் அமிலம். காப்பியில் உள்ள அமிலம் டானிக் அமிலம். மனித உமிழ்நீர் சுரப்பில pH-னுடைய மதிப்பு எவ்வளவு? மனித உமிழ் நீரில் உள்ள pH-னுடைய மதிப்பு 6.5லிருந்து 7.5 வரை. மனித உமிழ்நீரில் pH-னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 6.5லிருந்து 7.5 வரை. அடுத்த பிறகு கொஸ்டின் நம்பர் 38. அமிலங்களும் உலோகங்களும் வினை புரிந்து எவற்றை தருகிறது? அமிலங்களும் உலோகங்களும் வினை புரிந்து எவற்றை தருகிறதுனா ஹைட்ரஜன். நீரில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நிறை விகிதம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் 1.8 1:8 விகிதத்தில் இருக்கும். 1:8 விகிதத்தில் இருக்கும். அடுத்து பாருங்கள் டெஸ்ட்டு. 5வது டெஸ்ட்டு. கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு CH3COOH. இதுதான் கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. டென்னிஸு ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படும் மரம் மல்பரி மரம். மல்பரி மரத்தில் தான் டென்னிஸு ஹாக்கி மட்டை செய்யக்கூடிய மரம். அயோடின் குறைவால் ஏற்படும் நோய். அயோடின் குறைவால் முன்கழுத்து கலனை நோய். முன்கழுத்து கலனை நோய். பல செல் உயிரியது லேமினேரியா. பல செல் உயிரியது லேமினேரியா. பல செல் உயிரியது லேமினேரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் சைனன்சிசின் வேதி பெயர் என்ன? சிட்ரஸ் சைனன்சிசின் பொது பெயர் என்ன? சாத்துக்குடி.
குழி. புஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு போர்ட்டோ கலவை. புஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு போர்ட்டோ கலவை. எண்டோபிளாஸ்மிக் வலையை கண்டுபிடித்தவர் போர்ட்டர். விலங்கு செல்லில் மிக நீளமான செல்லு. விலங்கு செல்லில் மிக நீளமான செல்லு எது? நரம்பு செல்லு. விலங்கு செல்லில் மிக நீளமான செல்லு எதுன்னு கேட்டாங்கன்னா நரம்பு செல்லு. வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா அசிட்டோபாக்டீரியா. வினிகர் தயாரிக்க பயன்படுவது அசிட்டோபாக்டர் அசிட்டு. அடுத்தது 49வது கொஸ்டின். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட்டிஸ். செம்பருத்தியின் இரு சொல் பெயர் ஹைபிஸ்கஸ் ரோசாசைனட்ஸ். ஆன்சர் ஏ. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 6. இந்திய அரசியலமைப்பு உருவாக மொத்தம் எவ்வளவு செலவானது? 64 லட்சம். முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை. முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் N.A. பால்கிவாலா. எஸ்கே தார் கமிட்டி எப்பொழுது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு? 1948 டிசம்பர். குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் விதி 52. குடியரசுத் தலைவரை பற்றி கூறும் விதி 52. கொஸ்டின் நம்பர் 5. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு? 2003. ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? 1972. ரோஹில்லா போர் நடந்த ஆண்டு? 1774. தலையிடா கொள்கையை பின்பற்றும் ஆளுநர்? காரன்வாலிஸ் பிரபு. இல்பர்ட் மசோதா யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? ரிப்பன் பிரபு. இல்பர்ட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானதுன்னா ரிப்பன் பிரபு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. சூரத் பிளவு. கொஸ்டின் நம்பர் 10. சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1907 தான் சூரத் பிளவு நடைபெற்றது. கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் எது ஆரம்பிக்கப்பட்டது? அவ்வை இல்லம். ஆன்சர் ஏ, அவ்வை இல்லம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரூஸ்வெல்ட். ஐநா என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரூஸ்வெல்ட். ஆலிவ் கிளை எதனை குறிக்கும்? உலக அமைதி. பெண்கள் கேலி செய்வதை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1997. ஐநா பொதுக்குழு ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகிறது? ஐநா பொதுக்குழு ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகிறதுனா ஒரு முறை. சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோள் புதன். அடுத்தது சாக்கோஸ் எந்த ஆண்டு பாலைவனமானது? 1950. மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. இந்தியா 2வது இடம். தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீளமுடையது என்கட்சி 47. தேசிய வனக்கொள்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1894. வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது? 1969 14 வங்கி. ஓகேங்களா? 1980 6 வங்கி. அப்போ 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்து 22வது கொஸ்டின். பண அளவு கோட்பாடை பற்றி கூறியவர் இர்விங் பிஷர். யார்? இர்விங் பிஷர். புதிய தொழிற்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1991 தான் புதிய தொழிற்கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. ஜவஹர் ரோஸ்கார் யோசனா
ஆண்டு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1989. இந்திய ஆயில் காப்பீடு சட்டம் அதாவது எல்ஐசி தொடங்கப்பட்ட ஆண்டு 1956 செப்டம்பர் 1. செப்டம்பர் 1 1956 தான் எல்ஐசி கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்ஐசி அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய ஆயில் காப்பீடு கழகம். உலக தமிழ் 4வது மாநாடு, உலக தமிழ் 4வது மாநாடு எங்கே நடந்ததுன்னா யாழ்ப்பாணம். அடுத்தது ராஜகோபால ஆச்சாரியா பாரத் ரத்னா விருது பெற்ற ஆண்டு. ஓகேங்களா, ராஜாஜி அதாவது ராஜகோபால ஆச்சாரியாங்கிறவர் ராஜாஜி பாரத் ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1954. இவர் தான் பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் நபர். பாரத் ரத்னா விருது பெற்றவர் முதல் நபர் ராஜாஜி. எப்படின்னு கேட்டாங்கன்னா 1954. தமிழ்நாடு பெர்னாட் ஷா. தமிழ்நாடு பெர்னாட் ஷா யாருன்னா வரதராஜனா. அடுத்தது ஐராவதமர் கோயில் தாராசுரம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. ஐராவதமர் தாராசுரம் கோயில் ஐநாவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2004. தமிழ்நாட்டின் டெட்ராய்டு சென்னை. இப்போ டெட்ராய்டுனா என்ன ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்டு அதிகமாக தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் டெட்ராய்டு. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. இந்தியாவின் டெட்ராய்டு அல்லது தமிழ்நாட்டின் டெட்ராய்டுன்னு கேட்டாவே சென்னை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சதீஷ்வான் ராக்கெட் ஏவுதளம் உள்ள இடம் சிறிகரிகோட்டா. சிறிகரிகோட்டாவில் தான் சதீஷ்வான் ராக்கெட் ஏவுதளம் உள்ள இடம் சிறிகரிகோட்டா. இந்தியா பெட்ரோலிய பயிற்சி நிலையம் உள்ள இடம். இந்திய பெட்ரோலிய பயிற்சி நிலையம் உள்ள இடம் டேராடூனில் தான் இந்தியாவின் பெட்ரோல் பயிற்சி நிலையம் உள்ள இடம். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார்? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தான் துணை ஜனாதிபதி. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகர் ராஞ்சி. அடுத்து பாருங்க, மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எதுனா எஸ்பிஐ தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஓகேங்களா மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி. தேசிய கல்வி தினம் எந்த நாள்னா நவம்பர் 11. தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. தமிழ்நாடு அரசின் சின்னமான கோபுரம் அமைந்துள்ள ஊர் சிறிவில்லிபுத்தூர். கோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசின் சின்னம். மொழி ஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர் தேவநேய பாவனர். சட்டத்துறையின் தந்தை யார்? ஜெராமி பென்தம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா சிங் பாட்டேல். ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு அப்படின்னா 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஓர் ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻12. கெப்லரின் முதல் விதியின் பெயர் சுற்றுப்பாதை விதி. மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றுவது எது? ஒளியாற்றலாக மாற்றுவது அழைப்பு மணி. அடுத்து பாருங்க, பெயிண்ட் தயாரிக்க பயன்படுவது எது? பிட்டுமென். இயற்கை வாயு எவ்வளவு மீத்தேன் உள்ளது? அப்போ இயற்கை வாயுவில் எவ்வளவு மீத்தேன் உள்ளது? 90% இயற்கை வாயுவில் மீத்தேன் உள்ளது. அடுத்து பாருங்க, டிஎன்ஏவின் மூலக்கூறுவின் விட்டம் 20 டிகிரி ஆம்ஸ். இணைப்பு சோதனை கலப்பு விகிதம் எவ்வளவு? 7:1, 1:7. மனித டியோடினம் பகுதியின் நீளம் எவ்வளவு? பகுதியின் நீளம் என்ன? 22 சென்டிமீட்டர். ஒரு கலோரி தேனில் எவ்வளவு கலோரி உள்ளது? 3200 கலோரி உள்ளது. 1 கிலோ தேனில் எவ்வளவு கலோரி உள்ளதுன்னா 3200 கலோரி உள்ளது. சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளது? 1950. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7வது டெஸ்ட் நம்பர் 7.
இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது? எத்தனை நாட்கள் ஆனது? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். ஒரு சில புக்கில் 17 நாட்கள்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பை உருவாக எத்தனை நாட்கள் ஆனது? 2 வருடம் 11 நாட்கள் அல்லது 18 நாட்கள். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் அல்லது 17 நாட்கள். தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு எவ்வளவு? தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு 52 வினாடி. 52 வினாடி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிற மாநிலத்தவர்கள் இடம் வாங்கி குடியேற முடியாது? இடம் வாங்கி குடியேற முடியாது. ஜம்மு காஷ்மீர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிற மாநிலத்தவர்கள் இடம் வாங்கி குடியேற முடியாதுன்னா ஜம்மு காஷ்மீர். அடுத்து பாருங்கள், அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1963. 74வது சட்டத்திருத்தத்தின்படி சட்டத்திருத்தம் மூலம் ஊராட்சி நகராட்சி அமைப்புகள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு? இப்போ 73 74வது சட்டத்திருத்தத்தின்படி பெண்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? 33%. 33%. ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் ஷெர்ஷா சூரி. சௌசா போர் நடைபெற்றது 1539. இது கன்னோசி போர். கன்னோசி போர் 1540. அதை பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாக்குடைய போர். அக்பர் பிறந்த ஊர் அமரக்கோட்டை. அக்பர் பிறந்த ஊர் அமரக்கோட்டை. முதல் கர்நாடகா போருக்கு காரணம் என்ன? முதல் கர்நாடகா போருக்கு காரணம் என்ன? ஆஸ்திரியா வாரிசு உரிமை போர். ஆஸ்திரியா வாரிசு உரிமை போர். அடுத்தது, இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் காஸ்டிங் பிரபு. ஓகேங்களா? வாரன் காஸ்டிங் பிரபு தான் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தார். ஐநாவின் பொது அலுவலக மொழிகள் எத்தனை? ஐநாவில் பொது அலுவலக மொழிகள் மொத்தம் 6. பல இனங்களின் அருங்காட்சியாக தோற்றமளிக்கும் நாடு இந்தியா. பல இனங்களின் அருங்காட்சியமாக தோற்றமளிக்கும் நாடு இந்தியா. சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படும் நாள். சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 8. ஐநா சபையில் அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் கொண்டு வந்த முதல் நாடு. ஐநாவில் அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் கொண்டு வந்த முதல் நாடு இந்தியா. முதல் நாடு இந்தியா. அடுத்து பாருங்க, 15வது கொஸ்டின். பல கட்சி முறை எந்த நாட்டில் இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அதிக துணைக்கோள்கள் கொண்டது. அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? வியாழன் கோள். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன் கோள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கவசமானது புவியின் எடையில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? 83%. புவியில் மிக அதிகப்படியான அழிவுகளை ஏற்படுத்த காரணமான அலைகள் எல் அலைகள். புவியில் மிக அதிகப்படியான அழிவுகளை ஏற்படுத்த காரணமான அலைகள் எல் அலைகள். புற ஊதா கதிர்களை வடிகட்டி புவிக்கு அனுப்பப்படும் அடுக்கு. புற ஊதா கதிர்களை வடிகட்டி பூமிக்கு அனுப்பும் அடுக்கு எது? படையடுக்கு. புவியின் பரப்பில் பசிபிக் பெருங்கடல் எத்தனை சதவீதம்? புவியினுடைய பரப்பில் பசிபிக் பெருங்கடல் எத்தனை சதவீதம் அப்படின்னா 33%. பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1967 தான் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 22. பொது மக்களிடம் உள்ள புழக்க பணம் எது? பொது மக்களிடம் உள்ள புழக்க பணம் எது? M1. தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர். தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆல்பர்ட் மார்ஷல். உலக வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1944. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1969. பச்சு மாரி உயிர்கோள காப்பகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. அடுத்து 27வது கொஸ்டின். ஹுண்டாய் கார் கம்பெனி தொழிற்சாலை அமைந்துள்ள இடம். ஹுண்டாய் கார் கம்பெனி தொழிற்சாலை இருங்காட்டுக்கோட்டை. இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரில் தான் ஹுண்டாய் கார் கம்பெனி இருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உள்ள இடம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உள்ள இடம் திருநெல்வேலி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உள்ள இடம் திருநெல்வேலி. தமிழ்நாட்டின் முதல் டிஜிபி யார்? லத்திகா சரள்.
அண்ணா விளையாட்டு அரங்கம் உள்ள மாவட்டம் உதகமண்டலம். அண்ணா விளையாட்டு அரங்கம் உள்ள மாவட்டம் உதகமண்டலம். தேசிய அலுவலக மொழி எது? தேசிய அலுவலக மொழி எதுனா ஹிந்தி. இந்தியாவின் நீளமான நதி எது? கங்கை. இந்தியாவின் நீளமான நதி கங்கை. மிக நீளமான நெடுஞ்சாலை எது? ஓகேங்களா, NH7. NH7 தான் மிக நீளமான நெடுஞ்சாலை. மணிப்பூரின் தலைநகரம் எது? மணிப்பூரினுடைய தலைநகர் இம்பால். தேசிய அருங்காட்சியகம் உள்ள இடம் தேசிய அருங்காட்சியகம் உள்ள இடம் புதுடெல்லி. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக். தேசிய அருங்காட்சியகம் உள்ள இடம் புதுடெல்லி. மணிப்பூரின் தலைநகரம் இம்பால். தேசிய அருங்காட்சியகம் உள்ள இடம் புதுடெல்லி. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக். காந்த தூண்டலின் அலகு என்ன? காந்த தூண்டலின் அலகு டெஸ்லா. கோனேரியா ஏற்படுத்தும் பாக்டீரியா எது? நிசோரியா கோனேரியா. ஆன்சர் பி, நிசோரியா கோனேரியா. கொஸ்டின் நம்பர் 39. வறுமையை வெளியேறு என்று முழங்கியவர் இந்திரா காந்தி. பிரம்ம சமாசத்தை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாசத்தை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய். அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிக சிறிய அளவின் பெயர் மீச்சிற்றளவி. மின்னிய வரி கண்ணோட்டத்தில் ஒரு வரியை கண்ணோட்டமிட ஆகும் காலம் என்ன? 20 ms மீட்ரு. மின்புல செறிவின் அலகு வோல்ட் மீட்டர் -1 Vm -1. அடுத்து 44வது கொஷின் 44. உணவு கெடாமல் பாதுகாக்க பயன்படுவது எது? சோடியம் பென்சோசைட். எரிவாயு எது? ஹைட்ரஜன். தேங்காய் எக்கனி வகையை சார்ந்தது ட்ரூப்ஸு. 5:15:1 என்ற விகிதத்தில் எதில் தோன்றுகிறது? நெல். எந்த நிலையில் DNA இரட்டைப்பதால் நடைபெறுகிறது? S நிலை. எந்த நிலை? S நிலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. பால் சுரத்தலை தூண்டும் ஹார்மோன்கள். லேக்டோசோனிக் ஹார்மோன்கள். சிறுகுடலின் நீளம் எது? சிறுகுடலினுடைய நீளம் 7 மீட்டர். அடுத்தது அதிக பெஞ்சு கிளைகள் அதாவது நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கவுகாத்தி. மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1971. பசுவதை தடை செய்யும் சட்டம் எத்தனையாவது விதி? பசுவை தடை செய்வதனுடைய விதி 48. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65. அப்போ உச்ச நீதிமன்றம்னா 65, உயர் நீதிமன்றம்னா 62. குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்பொழுதிருந்து வழங்கப்படுகிறது? குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது? 1996. 6வது கொஸ்டின். புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1640. இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக அறிவிக்கப்பட்டது? சரிங்களா, பெண்டிங் பிறகு 1935. கூர்க்கா போர் நடந்த ஆண்டு 1816. வரிகோடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1921. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர். 14வது கொஸ்டின். ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? 6. ஐநா சபையினுடைய அமைப்புகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 6. ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? 6.
அடுத்து 12வது கொஸ்டின், பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை? பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர்? 15 பேர். எத்தனை பேர்? 15 பேர். தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1992. இந்த தொட்டில் குழந்தை கூட்டம் சேலத்தில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? கொண்டு வந்தவர் யாருன்னா ஜெயலலிதா. ஜெயலலிதா. அப்போ தொட்டில் குழந்தை திட்டம் 1992 எந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா சேலம். கொண்டு வந்த முதலமைச்சர் யாருன்னா ஜெயலலிதா. சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு ஆப்கானிஸ்தான். சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு ஆப்கானிஸ்தான். ஐரோப்பாவின் நாணயத்தின் பெயர்? ஐரோப்பாவின் நாணயத்தின் பெயர் யூரோ. ஐரோப்பா நாணயத்தின் பெயர் யூரோ. மிக அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள்? மிக அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் ஜூன் 21. ஜூன் 21. அஸ்ட்ரோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகிறது? அஸ்டினோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகிறது? 700 கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகிறது. எல்லலைகள் எவ்வளவு தூரத்தை பயணிக்கிறது? 4 கிலோமீட்டர் செகண்டு. மிக உயரமான அடுக்கு எது? வெளியடுக்கு. மிக உயரமான அடுக்கு வெளியடுக்கு. மிக அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். பொருளாதாரத்தின் நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய அமர்த்தியா சென். மூலப்பொருட்களை உற்பத்தி பொருளாக மாற்றும் துறை 2ஆம் துறை. மூலப்பொருள்களை உற்பத்தி பொருளாக மாற்றும் துறை எது அப்படின்னா 2ஆம் துறை. 2ஆம் துறை. அடுத்தது, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர்? பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். பேராசிரியர் வாக்கர். கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது? 2011. சொத்துக்களை எதுவாக சேமிப்பது எளிது? பணமாக சேமிப்பது எளிது. தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியாவில் எத்தனாவது மாநிலம்? 7வது மாநிலம். தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை? தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு. எது? சோலையாறு. தமிழ்நாட்டின் ஆழமான அணை சோலையாறு. அடுத்தது, தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம். தமிழ்நாடு தனியார் பாதுகாப்பு காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1949. அடுத்து பாருங்கள், பைரைட் கிடைக்கும் மாவட்டம் விழுப்புரம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் உள்ள இடம் சென்னை. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் உள்ள இடம் சென்னை. உடற்பயிற்சி பள்ளி உள்ள இடம் எது? பூனே. ரூர்கோலா இரும்புக்கு திருச்சோலை. ரூர்கோலா இரும்புக்கு ஆலை உள்ள இடம் ஒடிசா. ரூர்கோலா இரும்புக்கு தொழிற்சாலை ஒடிசாவில் இருக்குது. நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். நெல் முதலிடம் உற்பத்தி செய்யும் மாநிலம் மேற்கு வங்காளம். அடுத்து பாருங்க, ஆதிவாசிகளின் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் ஜார்க்கண்டு. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். 7 தீவுகளின் நகரம் மும்பை. காற்றாலைகளின் நாடு ஹாலந்து. உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு இந்தியா. அடுத்த 39வது கொஸ்டின், புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர்? ஆன்காலேஜ். புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர் ஆன்காலேஜ். எக்ஸ்ரே கண்டுபிடித்தவர் யார்? வில்கம் ரான்சன். சிப்சத்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட். திடப்பொருளாக மாறும் நிகழ்வு? அது பார்த்தீங்கன்னா திடவ பொருளாக மாறும் நிகழ்வுக்கு உறைதல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. வெப்பநிலையை அளப்பதற்கு அளவை கண்டுபிடித்தவர் யார்? கெல்வின் பிரபு. வெப்பநிலையை அளப்பதற்கு அளவை கண்டுபிடித்தவர் யாருன்னா கெல்வின் பிரபு. வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு 220 வோல்ட்டு. வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு? 220 வோல்ட்டு.
அடுத்து பார்த்தீங்கன்னா தனிமங்கள் எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர். தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் நியூலன். புதையுறைகளின் நிறத்திற்கு ஒடுங்கு பண்பு. விதையுறையின் நிறத்திற்கு ஒடுங்கு பண்பு வெள்ளை. செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனி இருக்கும்? தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனி இருக்கும்? ஒரே ஒரு தேனி தான் இருக்கும். 4 அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு. 4 அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு எது? மானு. அடுத்தது 50வது கொஷின். ஆளுமை ஹார்மோன் என்பது? ஆளுமை ஹார்மோன் என்பது தைராக்சின். அடுத்து டெஸ்ட் 9. அரசியலமைப்பின் ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்யலாம்? 368 மூலம் திருத்தம் செய்யலாம். அரசியலமைப்பு ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும்னா விதி 368. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை நீக்கப்பட்டது. எத்தனை வகையான அவசர நிலை பிரகடனம் உள்ளது? 3 வகை. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? 1986 தான் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டது. நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1951. பின்வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்கும் இடம் எது? குருகுலம். பின்வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்கும் இடம் குருகுலம். துருப்பிடிக்காத இரும்பு தூண் எங்குள்ளது? மெகர்லினா இரும்பு தூண் தான் துருப்பிடிக்காத இரும்பு தூண். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமரகுருபர். மதுரை கொண்டான் எனப்படும் சோழன் யார்? முதலாம் பராந்தகனுக்கு தான் மதுரை கொண்டான்னு வேறு பெயர் இருக்குது. அடுத்து ரவுலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு? ரவுலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1919. ஐநா நாடுகளவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? 50 நாடுகள். மாபெரும் அமைதியாக உருவாகும் நாடு என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா. மாபெரும் அமைதியை உருவாக்கும் நாடு என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா. நெல்சன் மண்டேலு ஓகேங்களா எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் குடியரசுத் தலைவரானார்? 1994. நெல்சன் மண்டேலு எந்த ஆண்டு தென் அமெரிக்கா குடியரசுத் தலைவரானார்னா 1994. சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1989. 1989 சாலை போக்குவரத்து சட்டம் கொண்டு வரப்பட்டது. ISO உலக தர அமைப்பு எங்குள்ளது? உலக தர அமைப்பு எங்குள்ளது? ஜெனீவாவில் தான் உலக தர அமைப்பு உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். நிலநடுக்கோடு எந்த கண்டத்தில் 2ஆக பிரிக்கிறது? நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை 2ஆக பிரிக்கிறதுனா ஆப்பிரிக்கா. இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட வருடம் 1857. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழில் எங்குள்ளது? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? விசாகப்பட்டினம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? விசாகப்பட்டினம். மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாநிலம் பெங்களூரு. மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கக்கூடிய நகரம் பெங்களூரு. பரிமாற்ற சமன்பாடு MV/PT என்பதை அளித்தவர் யார்? எர்வின் ஃபிஷர். இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1806 தான் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஏழ்மையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஏழ்மையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். மால்தாசு மக்கள் தொகை கோட்பாட்டை எந்த புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு? மால்தாசு மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு இப்போ 1798 தான் மக்கள் தொகை கோட்பாட்டு என்ற புத்தகத்தை மால்தாஸ் வெளியிட்டார். அடுத்து பாருங்கள், வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? வாட்டு வரி இந்தியாவில் முதல்ல எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஹரியானாவில் தான்
முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது? 26வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் குறைந்த கல்வி அறிவு உள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் குறைந்த கல்வி அறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி. அவலாஞ்சி அணை உள்ள மாவட்டம் நீலகிரி. அவலாஞ்சி அணை உள்ள மாவட்டம் நீலகிரி. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. ஸ்டியோடைட் கிடைக்கும் மாவட்டம். ஓகேங்களா? ஸ்டியோடைட் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீலு கிடைக்கக்கூடிய மாவட்டம் சேலம். தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி. ஓகேங்களா? சிவகங்கை. தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை. கரும்பு முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். கரும்பு முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் கனரக தொழிற்சாலை. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் கனரக தொழிற்சாலை. துர்காப்பூர் இரும்புக்கு தொழிற்சாலை. துர்காப்பூர் இரும்புக்கு தொழிற்சாலை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. இராணுவத்தின் முதல் தலைவர் யார்? இராணுவத்தின் முதல் தலைவர் யார்? ஓகேங்களா? ஜெனரால்டு மகாராஜா ராஜேந்திர சிங். இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம். இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம் கொச்சியில், கேரளா. அணு உலையை கண்டுபிடித்தவர் என்கிரி பெர்மி என்பவர் தான் அணு உலையை கண்டுபிடிச்சார். அடுத்து 37. ஓகேங்களா? வைட்டமின் B5 வேதிப்பெயர் என்ன? பந்தோனிக் அமிலம். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கொண்டு வந்தவர் காந்தியடிகள். செய் அல்லது செத்துமடி முழக்கத்தை கொண்டு வந்தவர் காந்தியடிகள். நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நடத்தியவர் ஜவஹர்லால் நேரு. சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு இங்கிலாந்து. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி இந்திரா காந்தி. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி இந்திரா காந்தி. புவி மைய கோட்பாட்டை கூறியவர் தாலமி. வாயு பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வுக்கு பெயர் குளிர்தல். வாயு பொருள் திரவ பொருளாக மாறுறதுக்கு குளிர்தல். கொஸ்டின் நம்பர் 44. 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள். 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் கண்ணாடி. சாதாரண உப்பின் வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு. டெரிடோபைட்டாக்களுக்கு எடுத்துக்காட்டு பெரணி. சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு அவினிசியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் புஞ்சை கிளோடோஸ்போரியம். அமீபாவின் இயக்க உறுப்பு போலிக்கால்கள். அமீபாவினுடைய இயக்க உறுப்பு போலிக்கால்கள். அடுத்து பாருங்க. ஓகேங்களா? 2,4D என்பது களைக்கொல்லி. 2,4D என்பது களைக்கொல்லி. ஆன்சர் ஏ, களைக்கொல்லி. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 10. மருத்துவ குணமிக்கும் தாவரங்கள் நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? மூலிகைகள். எந்த தாவரத்தின் விதைகள் உணவாக பயன்படுகிறது? துவரை. உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுப்பது ஊறுகாய் தயாரித்தல். ஊறுகாய் தயாரித்தல். ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது சுரக்காய். அடுத்தது 5வது கொஸ்டின். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் யூக்லிப்டஸ். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம். ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். எதுனா நாய். கொஸ்டின் நம்பர் 8. பழைய கற்கால மக்கள் இள மரப்பட்ட விலங்கினுடைய தோடு ஆகியவற்றை ஆடையாக அணிந்தான். ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. புதிய கற்காலம் எனப்படுவது கிமு 10,000 400 வரை. சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களினுடைய எண்ணிக்கை 8. 12. சமீபத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அந்தஸ்து நீக்கப்பட்டது. எது?
புளோட்டோ. எப்போனா 2006. தொலைநோக்கியில் மட்டும் புலப்படும் கோள், தொலைநோக்கினால் மட்டுமே புலப்படும் கோள் யுரோனஸு. எல்லா கோள்களும் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகிறது? எல்லா கோள்களும் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகிறது? எல்லா கோள்களும் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகிறது? நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. கொஸ்டின் நம்பர் 15. குறுங்கோள்களின் பாதை. குறுங்கோள்களின் பாதை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் உள்ளது. குறுங்கோளினுடைய பாதை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் உள்ளது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16. பொருளியலின் தந்தை. ஓகேங்களா? பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வன். நாடுகளின் செல்வம் என்ற நூலை யாரால் எழுதப்பட்டது? ஆடம் ஸ்மித்தால் எழுதப்பட்டது. நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆடம் ஸ்மித். உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியல். பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியல். வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்தது? முதன்மை துறையை சார்ந்தது. வேளாண்மை என்பது முதன்மை துறையை சார்ந்தது. கொஸ்டின் நம்பர் 21. முதலில் இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்திய இந்திய சட்டத்தின் படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது நேரு அறிக்கை. நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1928. நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1928. முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிக்கை காங்கிரஸ் மாநாடு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1917 தான் ஆகஸ்ட் அறிக்கை கொண்டுட்டு வந்தாங்க. கேபினட் தூதுக்குழு இந்தியா எந்த ஆண்டு வந்தது? 1946 தான் கேபினட் தூதுக்குழு வந்தது. ஒளி செறிவை அளக்கும் அளவு. ஒளி செறிவை அளக்கும் அலகு டெசிபல். உலகின் முதலாக பிளாஸ்டிக் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1862. உலகின் முதலாக பிளாஸ்டிக் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1862. உலக சுற்றுச்சூழல் தினம். உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. காந்தம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆசியா. மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? 24வது தீர்த்தங்கரர். 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். ஆதிநாதர் என்பவர் ரிஷிபதேவர் என்பவர் ஆதிநாதர். அடுத்தது 33வது கொஸ்டின். யுச்சி இனத்தை சார்ந்தவர்கள் குஷேனர்கள். யுச்சி இனத்தை சார்ந்தவர்கள் யார்? குஷேனர்கள். மாமல்லன் எனப்படுபவர் நரசிம்மவர்மன். மாமல்லன் எனப்படுபவர் நரசிம்மவர்மன். வைரஸை பற்றி அறிவியல் பிரிவு வைராலஜி. உழைப்பை எதிலிருந்து பிரிக்க முடியாது? உழைப்பை எதிலிருந்து பிரிக்க முடியாது? உழைப்பாளியிடமிருந்து. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் வாக்கர். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்குன்னு சொன்னவர் வாக்கர். இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறை பங்களிப்பு. முதன்மை துறையினுடைய பங்களிப்பு 15.8. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 2012 வரை. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 2012 வரை. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சரியா வினோபாவே. பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் ஆகாய கங்கை. பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் ஆகாய கங்கை. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது? அந்தமானில் பாரன் தீவு. இந்தியாவில் உள்ள செயல்படும் ஒரே எரிமலை பாரன் தீவு. புவியினுடைய வடிவம் எத்தகையது? சியோட் வடிவம். புவியினுடைய வடிவம் சியோட் வடிவம். அடுத்தது 0 டிகிரி தீர்க்கக்கோடு. 0 டிகிரி தீர்க்கக்கோடு எங்கே இருக்குன்னா லண்டனில் கிரீன்விச் கோடு. எங்கே இருக்குது? லண்டனில் கிரீன்விச் கோடில் தான் 0 டிகிரி தீர்க்கக்கோடு. எந்த மாதத்தில் இரவு பகல் சமமாக இருக்கும்? மார்ச் 21. அரசியலமைப்பில் கூறப்படும் பகுதி தற்போது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு ஆரம்பிக்கிறப்ப தற்போது 24 மேலே ஆயிடுச்சு. தற்போது அரசியலமைப்பினுடைய பகுதி 24க்கு மேலே ஆயிடுச்சு. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இறையாண்மை அதிகாரம் ஓகேங்களா யாரிடத்தில் உள்ளது? மக்களிடத்தில் உள்ளது. இறையாண்மை அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது? மக்களிடத்தில் உள்ளது. 49வது கொஸ்டின். மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? அதுக்கு முன்னாடி பாருங்கள், வெவ்வல் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1945. மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? மொழிவாரி மாநிலமாக மொழியினுடைய அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது.
இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஜிகே வினா வங்கி வீடியோ படிச்சிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேங்களா நீங்கள் ஹைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் வேண்டாம், ஹைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேங்களா நீங்கள் எல்லாமே ஹைப் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.